இன்னைக்கு நாம ஹெல்த்தி சமையல்ல கனவா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு கனவா மீன் கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கனவா மீன் தான் இருக்கிற கடல் மீன்லயே பெஸ்ட் மீன். இது இதய நோயாளிகளுக்கும் நீரிழிவு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப உதவி பண்ணும். இது ஒரு முள்ளில்லாத மீன், அதனால இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்க்கறதுக்கு ஆக்டோபஸ் போல இருக்கும், அதனால பிள்ளைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல சத்துக்கள் அதிகமா இருக்கு. இதுல இதை நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துருக்கணும். இதுல பாஸ்பரஸ் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, ஒமேகா 3 சத்து இருக்கு. இது ஒமேகா 3 மூளைக்கு ரொம்ப நல்லது. செலீனியம் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும். இதுக்கு நாம தேங்காய் துருவினது, 4 வரமிளகாய், மிளகாத்தூள், பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம். குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாம இன்னைக்கு மண் சட்டியில செய்ய போறோம். எப்பவுமே மீன் குழம்பு மண் சட்டியில தான் செய்யறது. மண் சட்டியில செய்தாதான் அது சுவையா இருக்கும். அடுப்புல மண் சட்டியை வச்சு அதுல எண்ணெய் ஊத்திக்கணும். ஊத்திட்டு பெருஞ்சீரகம் தாளிக்கணும். பெருஞ்சீரகம் தாளிச்சு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கணும். இந்த கனவா மீன் ரத்த சோகை